மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. முடிச்சோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காலையில் சரியாக ஆரம்பித்தும் கூட எல்லா இடத்திலும் கூட சகோதரர்களுடைய அன்பு, கீழே இறங்கணும், கோயிலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், எல்லா இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாகி மொத்தமாக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தாமதமாக உங்களுடைய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்போடு நீங்கள் எல்லாம் எழுச்சியோடு இங்கே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும், அதுவும் 400 எம்பிக்களோடு அமர்த்த வேண்டும். ஒரு வலிமையான பிரதமர் நமக்கு தேவை. இந்த நேரத்தில் உலக நாடுகளுடைய கண்ணெல்லாம் இந்தியாவின் மீது இருக்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு வலிமையான பிரதமர், அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும். முக்கியமான இத்தனை காலமாக எடுக்காத முடிவுகள் எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் இருக்க வேண்டும். அவருக்கு பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சகோதர சகோதரிகள். எதிர்கட்சி நண்பர்கள் என்னதான் தலைகிறான் என்று பேசினா கூட உங்களுக்கும் எனக்கும் தெரியும், எதிர்கட்சி வரிசையில பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை. பிரதமர் வேட்பாளர் என்கின்ற தகுதி இல்லாத தலைவர்கள் தான் அங்கே குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி செய்து அங்கே தலைவர்களாக இருக்கின்றார்கள். நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்து பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகராக போட்டியாளராக எதிர்கட்சி வரிசையில ஒரு தலைவர் இருக்காரான்னு யோசிச்சு பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, ஃபரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே, சந்திரசேகர் ராவ் அவர்கள், அப்புறம் நான் சொன்னா நீங்க பயப்படக்கூடாது, ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நீங்க யார் எந்த தலைவருடைய பெயரை சொன்னாலும் கூட ஒரு பிரதம மந்திரியினுடைய வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி யாருக்கும் இல்லை. அதனால்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தி கூட்டணியுடைய முயற்சி என்னன்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன் நிக்கலீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 400 வாங்கக்கூடாது. இந்த மாதிரி காமெடியை பார்த்திருக்கீங்களா? நாம் 400க்கு மேலே மக்களுடைய அன்பை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி என்னன்னா 400 வாங்கக்கூடாது, 399 வாங்கிட்டாங்கன்னா நாம ஜெயிச்ச மாதிரி. இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? மோடிக்கு நாம் 400 கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றோம். எதிர்கட்சி நண்பர்கள் 400 மட்டும் விட்டுறாதீங்க, ஒரு 399 நிறுத்திட்டா நாம ஜெயிச்சதா நாம சொல்லிக்கலாம். இது எப்படி நாங்க ஐயா கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்று சொல்வது போல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்கின்றோம். பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருவர் மட்டும்தான், அவரும் நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஐயா பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது நம்முடைய கோவையினுடைய குரலும் கூட, அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம மக்கள்லாம் வந்திருக்காங்க கேட்கணும் அவங்க. அதே போல நம்முடைய பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது கோவையினுடைய குரலும் வலிமையாக இருக்கும். பிரச்சனைகளை எடுத்து வலிமையாக சொல்ல வேண்டும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படிப்பட்ட தீர்வாக இருந்தாலும் அது டெல்லியிலிருந்து கொண்டு வந்து சேர்த்த வேண்டும். நம்முடைய அரசு இருக்கும் பொழுது இந்த 5 ஆண்டுகள்ல கோயம்புத்தூருடைய பொலிவை முழுவதுமாக மாற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு மாநகர், சுயம்புவாக இத்தனை மக்கள் சேர்ந்து உருவாக்கிய நகர்ல ஒரு 100 மீட்டர் தார் சாலையில போனீங்கன்னா குண்டுகுழி இல்லாம போக முடியாது. அந்த அளவுக்கு இந்த நகரத்தை சின்னாபின்னமாக்கி வச்சிருக்கிறான். நதிகள் சூழ்ந்த நகரம், ஏரி குளங்கள் சூழ்ந்த நகரம். ஆனா குடிக்கிற தண்ணி 15 நாளைக்கு ஒரு நாள் வருது. கேட்டா அது திராவிட மாடல் அரசுங்கிறாங்க. தனியா எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? என்ன எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? 15 நாளைக்கு ஒருக்கா குடிக்கிற தண்ணியை போர் தண்ணி அனுப்பி வைக்கிறீங்க கேட்டா அதாங்க திராவிட மாடல் அரசு. அன்பு சகோதர சகோதரிகளை, கோயம்புத்தூர் நகரத்தை அடிப்படையில் இருந்து நாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இந்த 5 ஆண்டுகள் இருக்கு. தரமான சாலைகள், தரமான பூங்காக்கள், சுத்தமான காத்து இந்த நகரத்தில் இருக்கணுங்க. அதற்கு தேவையான வசதிகள், குடிக்கிற தண்ணி சுத்தமாக ஆரோக்கியமாக வர வேண்டும். அதற்கு நொய்யல் நதியை மீட்டெடுக்க வேண்டும். 990 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுத்திருக்காங்க, அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். கௌசிகா நதியை மீட்டெடுக்க வேண்டும். ஏரி குளங்களில் தண்ணீரை கொண்டு வந்து நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும். சிறுபான்மையில நமக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து தண்ணீர் சீராக வருவதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இத்தனை வேலைகள் நமக்கு இருக்குங்கய்யா. ஒரு நகரத்திலே வாழும் பொழுது 3 விஷயத்தை நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டும். அந்த நகரத்துல மிக முக்கியமாக செக்யூரிட்டி, சேஃப்டி அந்த நகரத்தில் எப்படி இருக்கு. 2வது அந்த நகரத்தினுடைய தன்மை எப்படி, மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நகரத்திலே வசதிகள் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்களா. 3வது அந்த நகரத்துல குழந்தைகள் வளர்வதற்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வசதிகள் அந்த நகரத்துல நம்ம உருவாக்கி இருக்கின்றோம். சென்னைக்கு நிகராக அல்லது சென்னைக்கு மேல கோயம்புத்தூர்ல அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இளைஞர்களுக்கு வசதிகளை உருவாக்கி இருக்கிறோமா? இந்த 3 கேள்விகள் மட்டும்தாங்க நம்ம முன்னாடி இருக்கு. இதை செய்ய வேண்டிய வேலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை. இது ஒரு எம்எல்ஏ வேலை கிடையாதுங்க, இது ஒரு கவுன்சிலர் வேலை கிடையாது. இதை செய்ய வேண்டியது முழுவதுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த விஷனுங்க தொலைநோக்கு பார்வையோடு
இதை உங்களுக்கு சேவை செய்வதற்காக, உங்களுடைய சேவகனாக இருப்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி தயாராக உங்கள் முன்னால் அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான். உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் கூட தாமரை சின்னத்தில் வாக்களித்து மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கையிலே அமரும் பொழுது கோயம்புத்தூருடைய குரல் வலிமையாக நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்கின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஐயா. இதே நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. தாமதமாக வந்தும் கூட மிக பெருமையாக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தாமதமா வந்திருக்காங்கன்னா காலையில இருந்து எல்லா இடத்துலயும் லேட் ஆயிருக்கும். அதான் நம்முடைய பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு. அதற்காக உங்களுடைய பெருந்தன்மைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே. நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க. அவருக்கும் நன்றி தெரிவித்து, எல்லா மண்டல் பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்களிருந்து கிளை தலைவர் குமரன் அவர்களிருந்து ரங்கசாமி அவர்கள், கருணாமூர்த்தி அவர்கள், வணங்காமுடி அவர்கள், சக்திதரன் அவர்கள், மதன் கோபால் அவர்கள், சுதாகர் அவர்கள், வார்டு செயலாளர்கள் கர்ணன் அவர்கள், இந்து முன்னணியினுடைய அருமை சகோதரர் உத்தமன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, ஒரு மிகப்பெரிய இளைஞர் படைக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர் படைக்கினுடைய அன்பான வேண்டுகோள், ஐயா, அடுத்த 7 நாட்கள் நாம களத்தில் வேலை பார்க்க வேண்டும். களத்தில் வீடு வீடாக மட்டும்தான் நம்முடைய வேலை இருக்க வேண்டும். இளைஞர் படைக்கினுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு வீடாக ஏறி இறங்கி நமக்கு வர வேண்டிய வாக்குகளை நீங்கள் சரியாக பெற்றுக் கொண்டு வந்து அதை வாக்கு பெட்டியலை செலுத்துவதற்கு நீங்கள் ஒரு காரணியாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. பெரிய பெரிய வேலைகள் நாம செஞ்சுட்டோம் ஐயா. பேச்சுக்கள் பேசியாச்சு, மேடை போட்டு பேசிட்டோம், பிரதம மந்திரியை கூட்டிட்டு வந்துட்டோம், பிரதம மந்திரியை கொண்டு வந்து பேச வச்சுட்டோம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாச்சு. அடுத்த 7 நாட்கள் களத்தில் இருக்க வேண்டிய நாட்கள். ஒரு வீடாக ஒரு வாக்காக நீங்கள் தேடி பிடித்து, எப்படி தேனை சேர்த்துகிறதோ அதுபோல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் வரக்கூடிய வாக்க நீங்க சரியா கொண்டு வந்து வாக்குப்பெட்டியை செலுத்துவது மட்டும்தான் இளைஞர்களுடைய கடமை. பைக்கை பயன்படுத்தோட நடந்து போங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைஞர்களுக்கு, அடுத்த 7 நாட்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் நடந்து நீங்கள் வேலை பார்க்க வேண்டும். நடந்து வேலை பார்த்தா மட்டும்தாங்க ஐயா நமக்கு தெரியும். ஒரு பகுதியில் இருப்போம், யார் மோடி ஐயா போட்டு போடுறாங்க, அவங்களை எப்படி போய் கொண்டு போய் சேர்த்துறது. அதனால இளைஞர்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏன்னா உங்களுக்கான பாரதத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். அது மோடி அவர்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையாக இருக்கட்டும், உங்களுக்கான நாட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கும் பொழுது அடுத்த 7 நாட்கள் நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து எல்லா வாக்குகளையும் தாமரைக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, நம்முடைய சிங்கை தொகுதியினுடைய பொறுப்பாளராக மிகச் சிறப்பாக காலையிலிருந்து ஒரு எழுச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து, நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்து முன்னணியினுடைய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்து மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்து, மிக எழுச்சியோடு களத்தில் இருக்கின்றீர்கள். அடுத்த 7 நாட்கள் தேனீக்களை போல சிறுக சிறுக நம்முடைய வாக்கை சேர்த்து அதை வாக்குப்பெட்டிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயா. நம்முடைய நோக்கம் வெற்றி பெறுவது கிடையாது. மிகப்பெரிய வெற்றியை இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் வெற்றி பெற வேண்டும். மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு செய்தியாக தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும், இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும். அதை நிச்சயமாக நீங்கள் செய்வதற்கு முழு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேரமாகிவிட்ட காரணத்தினால ஆராய்ச்சி தட்டு ஒரே ஒரு திருந்தமே அந்த பாயிண்ட்லயும் 4 மணி நேரம் நிக்கிறாங்க. ஒரே ஒரு அக்காவுடைய ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம். ஷால் எல்லாம் அவாய்ட் பண்ணலாங்கண்ணா. நீங்க ஒரு ஷால் எனக்கு போட்டீங்கன்னா 450 ரூபாய் எலெக்ஷன் கமிஷன்ல கணக்கு எழுதுவாங்க. அதனால ஷாலை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. நாம இந்த எலெக்ஷன்ல பணம் கொடுக்க கூடாது, செலவு ரொம்ப குறைவாக செய்ய வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்து எலெக்ஷன் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால எனக்கு போடுற மாலை கூட 2000 ரூபாய் மாலை ஐயா. அந்த 2000 ரூபாய்க்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அன்பான வேண்டுகோள், மாலை போடாதீங்க, கால் போடாதீங்க. நாம் ஒரு வித்தியாசமான கட்சியில் மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் செலவு மிக மிக குறைவாக செய்ய வேண்டும். பணம் இருக்கிறது என்பதற்காக செலவு செய்வதை தடுப்போம். நாம் முன்னோடிகளாக இருப்போம். நாம் அடுத்த ஒரு புதிய அரசியலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புதிய அரசியலை தமிழகத்திற்கு கொண்டு வரும்போது அதற்கு நீங்களும் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை நம்முடைய தொண்டர்களுக்கு உங்களுடைய பாதத்தில் வைக்கின்ற தயவு செஞ்சு ஏற்றுங்க. சாலை எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அன்பார்ந்த தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு நாம் எல்லாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரே ஒரு தமிழர் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே சொந்த ஊர் புதுக்கோட்டை பக்கத்துல மும்பையில சியோன் கோலிவாட் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குதுங்க. மும்பை மாநகரத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. தொடர்ந்து 2வது தமிழர் தமிழ்நாட்டிற்கு வெளியே ஒரு எம்எல்ஏ இருக்கிறது அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர் மட்டும்தான். கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள்
நமக்காக இங்கே வந்து நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக அண்ணன் நிறைய லோகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவருடைய முதல்வர் நமக்காக ஆந்திர பிரதேசிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய லோகேஷ் அவர்கள் நீங்கள் எல்லாம் கைப்பற்றி ஆரவாரத்தோடு வரவேற்க வேண்டும் என்ற பேரு கேட்டிருக்கின்றோம். நம்முடன் பேசுவதற்காக அவர் மேலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய அருமை சகோதரர் நிறைய லோகேஷ் அவர்கள் நமக்காக ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்திருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய பாத யாத்திரை எடுத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பாத யாத்திரை ஆந்திராவில் ஒரு புரட்சிகரமான யாத்திரையை நடத்தி மறுபடியும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாத்திரையை நடத்தி மறுபடியும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய எழுச்சி மிகுந்த தலையை இங்கு ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய வேண்டுகோளுக்காக அங்கிருந்து ஊரோடு வந்திருக்கின்றார்கள். நம்மளை எல்லாம் பார்த்து கோயம்புத்தூர் மாநகரத்தில் பேச வேண்டும் என்று நிறைய லோகேஷ் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய விருந்தினர் முதல்ல பேச வேண்டும் என்கின்ற நம்முடைய மரபு. விருந்தினராக யார் வர்றாங்களோ முதல்ல அவங்களை பேச வைப்போம். அதனால் நேரடியாக அருமை சகோதரர் நிறைய லோகேஷ் அவர்களை பேசும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் సౌఖ్యమా? ఈ రోజు తమ్ముడిని ఇంత ఘన స్వాగతం పలికిన తెలుగు వాళ్ళందరికీ పేరు పేరున నా హృదయపూర్వక నమస్కారాలు. నేను గతంలో కోయంబత్తూరుకు వచ్చా. ఆనాడు పంచాయతీరాజ్ గ్రామీణ ఐటీ శాఖ మంత్రిగా ఉన్నప్పుడు వచ్చా. ఇక్కడ ఉన్న తెలుగు వాళ్ళని కలిసా, పారిశ్రామికవేత్తల్ని కలసడం కూడా జరిగింది. కానీ మొదటిసారి తమిళనాడులో ప్రచారం చేసేదానికి వచ్చాను. దానికి మీ అందరికీ నా హృదయపూర్వక నమస్కారాలు నేను తెలుపుకుంటున్నాను. నేను ఇక్కడ ఎందుకు వచ్చానో చాలా స్పష్టంగా చెప్పే ముందల మిమ్మల్ని ఒక ప్రశ్న అడగాలనుకుంటున్నా. ఈ రోజు మీరందరూ ఒక ఉద్యోగం చేస్తున్నారు. ఆ ఉద్యోగానికి రాజీనామా చేసి ప్రజాసేవకు వస్తారా? అలాంటిది ప్రభుత్వ ఉద్యోగం వ్యక్తి, ఒక ఐఏఎస్, ఒక ఐపీఎస్ గా పనిచేసిన వ్యక్తి రాజీనామా చేసి ప్రజల సేవకు వస్తాడా అని అడుగుతున్నా. అలాంటిది మన తమ్ముడు అన్నమలై గారు అతి చిన్న వయసులో ఐపీఎస్ ఆఫీసర్ అయ్యారు. ఐపీఎస్ ఆఫీసర్ వద్దని ప్రజాసేవకి వచ్చిన వ్యక్తి అన్నమలై గారు. కర్ణాటకలో ఆయన సింగం ఐపీఎస్, కానీ తమిళనాడులో తమ్ముడు అన్నమలై పీపీఎస్. పీపీఎస్ అంటే ఏంటో తెలుసా? తమిళ్ పీపుల్ సర్వీస్. తమిళ ప్రజలకి సేవ చేసేదానికి వచ్చిన వ్యక్తి. తమిళ ప్రజలంటే నాకు చాలా గౌరవం. మీకున్న పట్టుదల, సంస్కృతిని కాపాడుకునేదానికి ఉన్న పట్టుదలకి నాకు చాలా గౌరవం. మీరు మీ భాష సంస్కృతి కాపాడేదానికి ఆర్నిసలు మీరు పోరాడతారు. దానికి సభాముఖంగా చెప్తున్నా,
తమిళ ప్రజలకి నా హ్యాట్స్ ఆఫ్. అన్న బాగా కష్టపడడానికి వచ్చారు. అన్నమల్లయ్య గారు నాకు ఒక మిత్రులు, శ్రేయోభిలాషు. ఆనాడు బాబు గారు అరెస్ట్ అయినప్పుడు అన్నమల్లయ్య గారు స్వయంగా నాకు ఫోన్ చేసి చాలా బాధ కూడా వ్యక్తం చేస్తాం జరిగింది. ఒక ఉత్సాహవంతుడు, ఒక యువకుడు, మంచి పని చేసేదానికి వచ్చిన వ్యక్తి అన్నమల్లయ్య గారు. ఈ మధ్యలో నేను కొన్ని ఆర్టికల్స్ చూసా. అన్న స్పీడ్ కనుక కాంట్రవర్సీ అని పేరు పెట్టారు. అన్నమల్లయ్య కాంట్రవర్సీ లీడర్ కాదు, క్యాలిబర్ ఉన్న నాయకుడు అని సభాముగా మీకు దొరుకుతున్నాం. ఆయన తమిళనాడు దశ నిర్దేశం మార్చడానికి వచ్చిన వ్యక్తి, 6 నిమిషాలు ప్రజల కోసం కష్టపడుతున్న వ్యక్తి, ప్రజలకి మెరుగైన సేవలు అందించాలని వచ్చిన వ్యక్తి. మనందరం చూశాం. ఎన్ మక్కలని ఏకంగా పాదయాత్ర చేశారు. ఆ పాదయాత్రలో యువకులు ఎదుర్కొంటున్న సమస్యలు, నిరుపేద కుటుంబాలు ఎదుర్కొంటున్న సమస్యలు, రైతులు ఎదుర్కొంటున్న సమస్యలు తెలుసుకున్న వ్యక్తి. దాంట్లో భాగంగా తమిళ ప్రజల మనసు గెలుచుకున్న వ్యక్తి అన్నమల్లయ్య గారని ఈ సభాముఖులు అందరికీ నేను చెప్తున్నా. అన్నమల్లయ్య గారు మార్పు కోసం పోరాడుతున్న వ్యక్తి. బీజేపీ కన్నా, నరేంద్ర మోడీ గారి కన్నా తమిళ ప్రజలంటే చాలా గౌరవం. ఆయన తమిళనాడుకి అనేక సంక్షేమ అభివృద్ధి కార్యక్రమాలు చేశారు. మోడీ గారంటేనే ఒక సంక్షేమ అభివృద్ధి. మోడీ గారంటేనే మేకర్ ఆఫ్ డెవలప్డ్ ఇండియా. ఆయన అనేక సంక్షేమ కార్యక్రమాలు ప్రజలకు అందించారు. దాంట్లో భాగంగా ఆవాస్ యోజన, ఇంకో పక్కన ఉజ్వల్ యోజన, కిసాన్ సమాన్ నిధి, ఆయుష్మాన్ భారత్ లాంటి అనేక సంక్షేమ కార్యక్రమాలు చేశారు. సంక్షేమంతో పాటు అనేక అభివృద్ధి కార్యక్రమాలు చేశారు. మనందరం చూసాం. మేక్ ఇన్ ఇండియా కూడా ప్రవేశపెట్టిన వ్యక్తి నరేంద్ర మోడీ గారు. ఈ రోజు ఆ మేక్ ఇన్ ఇండియా వల్ల తమిళనాడుకి అనేక ఎలక్ట్రానిక్స్ మ్యానుఫ్యాక్చరింగ్ పరిశ్రమలు కూడా వస్తాం జరిగింది. ఈ రోజు లక్షలాది మందికి ఉద్యోగాల ఉపాధి కూడా వచ్చింది. దాంతో పాటు స్టార్టప్ ఇండియా, స్కిల్ ఇండియా, డిజిటల్ ఇండియా అని అనేక అభివృద్ధి కార్యక్రమాలు కూడా ఆయన చేశారు. తమిళ భాష అన్నా, తమిళ సంస్కృతి అన్నా నరేంద్ర మోడీ గారికి చాలా అభిమానం. అందుకే యునైటెడ్ నేషన్స్ లో కూడా తమిళ భాషలో మాట్లాడిన వ్యక్తి నరేంద్ర మోడీ గారు. ఇంతేకాదు, రైల్వేలు, రోడ్లు, తాగునీటి పథకాలకి అన్నమల్లయ్య గారి నాయకత్వం కింద కేంద్ర ప్రభుత్వం 2,30,000 కోట్ల రూపాయలు తమిళనాడు ప్రభుత్వానికి కేటాయిస్తాం కూడా జరిగింది. ఇంకా కోయంబత్తూరు పార్లమెంట్కి వచ్చేలా అనేక సమస్యలున్నాయి. కోయంబత్తూరుకి నాకు చిన్నప్పటి నుంచి అనుబంధం ఉంది. ఆనాడు చంద్రబాబు నాయుడు గారు ఒక అంబాసిడర్ కారు కొనుక్కున్నారు. అది మేడ్ ఇన్ ఇండియా అయినా ఫినిష్డ్ ఇన్ కోయంబత్తూర్. ఆనాడు కోయాలో కంపెనీ ఉండేది. ఇక్కడ పంపించి ఆ కారు కూడా చూపిస్తాం జరిగింది. ఇప్పుడు కూడా ఆ బండి చంద్రబాబు నాయుడు గారు నడిపిస్తారు. ఇంతేకాదు, ఇక్కడ అనేక సమస్యలు మీకున్నాయి. నిరుద్యోగుల సమస్యలు ఇక్కడ తీవ్రంగా ఉంది. అదేవిధంగా పారిశ్రామికవేత్తలు కూడా అనేక ఇబ్బందులు ఇక్కడ ఎదుర్కొంటాం జరుగుతుంది. గ్రామాల్లో రోడ్డు సమస్య ఉంది, నీటి సమస్య ఉంది, తాగునీరు లేక అనేక ఇబ్బందులు పడుతున్నారు. వాస్తవంగా చెప్పాలంటే కోయంబత్తూరు ఒక స్టేజ్కి వచ్చి ఆగిపోయింది. మళ్ళీ కోయంబత్తూరు 2.0 రావాలంటే ఒక యువకుడు, ఉత్సాహవంతుడు అన్నమల్లయ్యని మీరు గెలిపించాలని ఈ సభాముఖంగా నా వంతు నేను కోరుతున్నాను. అన్నమల్లయ్య గారు లోకల్ గా ఉన్న సమస్యలు బాగా తెలుసుకున్నారు. ఇక్కడ ఫౌండరీ గాని, పవర్ లూమ్ గాని, హ్యాండ్లూమ్ గాని, ఇతర ఆటో యాన్సిలరీ యూనిట్స్ కున్న సమస్యలు బాగా తెలుసుకున్నారు. ఇక్కడ ఫౌండరీలను అభివృద్ధి చేయాలని, లేటెస్ట్ టెక్నాలజీతో అనుసంధానం చేయాలనే లక్ష్యంతో పనిచేస్తున్న వ్యక్తి
అన్నామలై గారు. ఇంకా అంతేకాదు, హ్యాండ్లూమ్స్ కి నాకు బాగా తెలుసు. నా సొంత నియోజకవర్గం మంగళగిరి, అక్కడ కూడా చేనేత సోదరులు ఉన్నారు. మేము ఇద్దరు కలిసికట్టుగా హ్యాండ్లూమ్స్ ని కూడా అభివృద్ధి చేసే బాధ్యత తీసుకుంటాం. పవర్ లూమ్ సమస్యలు తెలుసుకున్నాం. ఇంకో పక్కన మన పార్లమెంట్ లో పట్టణ ప్రాంతం ఉంది, గ్రామీణ ప్రాంతం ఉంది, అక్కడ వివిధ సమస్యలు ఉన్నాయి. అవన్నీ కూడా అన్నమల్లయ్య గారికి బాగా తెలుసు. ఇంకా అవసరమవుతే రేపు కేంద్ర ప్రభుత్వంతో పోరాడి కోయంబత్తూరుకి నిధులు తీసుకొచ్చి అభివృద్ధి చేసే బాధ్యత అన్నామలయ్య గారు తీసుకుంటారని ఈ సభాముఖం మీ అందరూ తెలుస్తున్నాం. ఈ మధ్యన అన్నామలయ్య గారు ఇంటర్వ్యూ కూడా చూసా. అక్కడ చాలా స్పష్టంగా నిరుద్యోగ యువకులకి జీసీసీ ఏర్పాటు చేస్తానని కూడా అన్నామలయ్య గారు హామీ ఇస్తాం జరిగింది. అది కానీ వస్తే వేలాది మందికి ఉద్యోగాలు వచ్చే పరిస్థితి మనందరం చూస్తాం. ఇంతేకాదు, ఏకంగా స్టార్టప్ హబ్ గా కోయంబత్తూరు తీర్చిదిద్దాలని ఈయన అనేక ప్రయత్నాలు కూడా చేస్తున్నారు. దాంతో పాటు డిఫెన్స్ కారిడార్ ఏర్పాటు చేస్తా ఉన్నారు, ఆటోమోటివ్ క్లస్టర్ ఏర్పాటు చేస్తా ఉన్నారు. ఇంకో పక్కన ఇతర అభివృద్ధి కార్యక్రమాలు కూడా చేస్తానని చెప్పారు. ప్రజలందరినీ చివరిగా ఆలోచించమంటున్నా, ఒక యువకుడు ఉత్సాహవంతుడు పని చేసేదానికి వచ్చిన అన్నమలయ్య గారిని భారీ మెజార్టీ గెలిపించాలని ఈ సభాముఖం మిమ్మల్ని అందరినీ నేను కోరుతున్నాం. గతంలో మీరే సిపి రాధాకృష్ణ గారిని ఇక్కడ గెలిపించారు, మంచి మెజార్టీ గెలిపించారు. ఆయన కూడా అనేక కార్యక్రమాలు చేశారు. ఆయన ఆదర్శంగా తీసుకుని అద్భుతమైన కార్యక్రమాలు అన్నమలయ్య గారు చేస్తారని ఈ సభాముఖం మీ అందరు తెలుపుకుంటూ, తెలుగుదేశం పార్టీ నుంచి మా నాయకుడు చంద్రబాబు నాయుడు గారి మద్దతు అన్నామలయ్య గారితో ఉంటుంది. ఈ ఎన్నికల్లో అందరం కలిసికట్టుగా పనిచేసి అన్నగారిని గెలిపించాలని ఈ సభాముఖంగా తెలుపుకుంటూ, ఓట్ ఫర్ ఎన్డీఏ, ఓట్ ఫర్ అన్నమలై, కమలం గుర్తుకి మనం ఓటు వేయాలి. మళ్ళీ మన కోయంబత్తూరు పార్లమెంట్ ని అభివృద్ధి పదంలో పెట్టాలని ఈ సభాముఖంగా ప్రజలందరినీ కోరుకుంటూ, నా మిత్రుడు, నా శ్రేయోభిలాషుడు అన్నామలయ్య గారిని భారీ మెజారిటీ గెలిపించి పార్లమెంట్ కి పంపించాలని కోయంబత్తూరు ప్రజలందరినీ కోరుకుంటూ, నాకు అవకాశం ఇచ్చిన మీ అందరికీ పేరు పేరున నా హృదయపూర్వక ధన్యవాదాలు తెలుపుకుంటూ మీ అందరి దగ్గర నుంచి సెలవు తీసుకుంటున్నాను. జై హింద్. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நமக்காக ஆந்திரப்பிரதேசிலிருந்து இங்கே வந்து உற்சாகமாக அவருடைய நம்முடைய கனவு என்ன, எதற்காக கோயம்புத்தூர்ல உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும், கோயம்புத்தூருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கனவு என்ன என்பது எல்லாம் அருமை சகோதரர் நர லோகேஷ் கார் அவர்கள் நம் முன்னால் வைத்திருக்கின்றார். ஐயா, என்னுடைய பயமே சந்திரபாபு நாயுடு அங்க முதலமைச்சராக வந்துருவார். இந்த தேர்தல் முடிச்ச உடனே வந்தவுடனே ஹைதராபாத் என்ன பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதற்கு தயாராக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும். அதனால் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். ஹைதராபாத் வளர்ந்த அளவுக்கு கோயம்புத்தூரும் வளர வேண்டும். சந்திரபாபு நாயுடு வந்ததற்கு பிறகு ஹைதராபாத் எப்படி மாற்றுவாருன்னு நமக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு நம்முடைய கடமை கோயம்புத்தூர் தயாராக இருக்க வேண்டும், உலகத்தினுடைய முதன்மை நகராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் எப்படி மோடி அவர்களை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு 3வது முறையாக தேர்வு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமோ, அதே போல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை வெற்றி பெற நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். ஐயா, காரணம் எந்த அளவுக்கு மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு அமர்கின்றார்களோ அதே அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்பது வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளை 70 ஆண்டு காலமாக பார்த்திருக்கின்றோம். ஒரு சாதாரணமா கோயம்புத்தூர் மாநகரில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளுக்கு ஒருக்கா வருதுங்க ஐயா. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளுக்கு ஒருக்கா வருது. ரோட்ல நடந்து போனீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையில போறோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம், எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, பரவாயில்ல விட்டு தர, இவனை விட்டு அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த முறைங்க ஐயா, உங்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூரில் இருந்து நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் அதை நடத்தி காட்ட வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி சாதாரண ஒரு நாள் இல்லைங்க. கோயம்புத்தூருடைய தலையகத்தை மாற்றக்கூடிய நாள். தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சி புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா
முதல் புத்தகம் 2026 அரசியல் புரட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கும் போது அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தினுடைய முதல் வரி, கோயம்புத்தூர் மக்கள் தாமரையை ஏப்ரல் 19 மலர வைத்தார்கள், அதனால் 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று அந்த புத்தகத்தில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், தீர்க்கமாக இருக்க வேண்டும். தாமரை வெற்றி பெற வேண்டும், தாமரையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம் அன்பு சகோதர சகோதரிகளே. 10 ஆண்டு காலமாக நம்முடைய அருமை சகோதரர் நரலோகேஷ் அவர்கள் சொன்னார்கள், மோடி என்று சொன்னால் டெவலப்டு இந்தியா, அதாவது ஒரு வலிமையான நாடு உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதர். 10 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி. அதற்கு முன்பு முடியாது என்று சொல்வார்கள். மோடி அகராதியை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தை இல்லைங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்த நாட்டிலே ஏழைகள் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நாட்டை என்று தரம் உயர்த்தி காண்பித்திருக்கின்றார்கள். முதன்மை நாடாக இந்தியா வர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்தியாவை மாற்றி காட்டி இருப்பார். அதற்கு முன்பு அன்பு சகோதர சகோதரர்களே, அரசியல் சுத்தம் பண்ணணுங்க. இன்னைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவர், பிரதம மந்திரி பதவிக்கு தகுதியான ஒரு தலைவர் நீங்க சொல்லுங்க. நான் பேரை சொல்லுகின்றேன், நீங்கள் சொல்லுங்கள். கருக்கத்தில் சரியா இருப்பாருங்களா? மம்தா பானர்ஜி அவங்க சரியா இருப்பாங்களா? உத்தவ் தாக்கரே அவங்க சரியா இருப்பாங்களா? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் ஐயா சரியா இருப்பாங்களா? யாரும் இல்லை. அந்த நாற்காலிக்கு தகுதியான ஒரு மனிதரை நாற்காலியே தேர்ந்தெடுத்து அந்த மனிதரை அமர வைத்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு பாருங்க, ஆந்திரால நாம் வழிபடைந்திருக்கின்றோம். மூத்த தலைவர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்தியாவிற்கு வளர்ச்சி அரசியலை கொண்டு வந்து ஹைதராபாத், ஆந்திரா முழுவதுமே வளர்ச்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை கொண்டு வந்து காட்டிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். ஐயா பவன் கல்யாண் அவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். உறுதியாக ஆந்திராவிலே அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையில நாம் ஆட்சி அமைக்க போறோம். அங்க மாற்றம் வந்துருச்சு. இந்தியா முழுவதுமே இந்த மாற்றத்தை பார்க்கின்றோம். 2026 நிச்சயமாக தமிழகத்திலே இது நடக்கத்தாங்க ஐயா போகுது. அதற்கு பிள்ளையார் சொல்லி கோயம்புத்தூர் நீங்க போட சொல்றீங்க. ஏப்ரல் 19 தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு பிள்ளையார் சொல்லி நீங்க கோயம்புத்தூர்ல போட போறீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 7 நாட்கள் முக்கியமான நாட்கள். இங்க அதிகமாக நம்முடைய தெலுங்கு பேசக்கூடிய சொந்தங்கள் இருக்கிறதுனால நரலோகேஷ் அவர்கள் அங்கிருந்து ஓடோடு வந்தார். என் சொந்தத்தை நான் பார்க்க வேண்டும், அவங்கள்ட்ட நான் தெலுங்குல பேசணும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்காக ஆந்திராவிலிருந்து ஓடோடி வந்திருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரர்களை, அடுத்த 7 நாட்கள் முக்கியமான நாட்கள். நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எதையாவது செய்து உங்களுடைய தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கின்றார். திமுக சம்பாதித்த மொத்த பணத்தையும் கூட கொண்டு வருவார். அவர்கள் எதை செய்தாலும் கூட சரி, தங்க சுரங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட சரி, கோயம்புத்தூர் மக்கள் நேர்மையின் பக்கம் இருப்பார்கள், தாமரையின் பக்கம் இருப்பார்கள். ஏப்ரல் 19 ஒரு புரட்சியை இங்கே செய்வார்கள். அன்பு சகோதர சகோதரி, ஆனால் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்திய அரசியல் மறுபடியும் மோடி வேண்டும். தமிழகத்தில் கோயம்புத்தூரில் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை வேண்டும். மாற்று அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் கட்டாயமாக என்னோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களிடம் வைக்கின்றேன். ஐயா, பல தடைகளை தாண்டி இங்கே நிற்க கொண்டிருக்கின்றோம். நம் அரசியல் பயணம் சாதாரண பயணம் இல்லைங்க ஐயா. பல தடைகளை தாண்டி நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கின்றோம். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதோ அதே போல அரசியல் வாழ்க்கை எனக்கும் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் பொறுத்துக் கொண்டு நான் இருப்பதற்கான ஒரே காரணம், தமிழகத்திலே மாற்று அரசியல் சாத்தியம் என்கின்ற ஒரே காரணத்தால் நின்று கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பெரிய துயரத்தையும் கூட தாங்கி தமிழக மக்களுக்கு மாற்று அரசியலை நாம் கொடுக்க தீர வேண்டும். ஒரு நேர்மையான நல்ல அரசியல், லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசியலை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நம்பி களத்தில் இருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஆதரப்பவர்கள். ஏப்ரல் 19 தாமரை மலர போகிறேன் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், கடைசியாக நான் பேசி முடிப்பதற்கு முன்பு 4 நிமிடம் இருக்கிறது 10 மணிக்கு. நாம் எல்லாம் அலைபேசியில் பேசுவோம் ஐயா, ஹலோ ஹலோன்னு பேசுவோம். ஆனா அடுத்த 7 நாட்கள் நான் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் அலைபேசியில ஹலோ என்று பேசப் போவது கிடையாது, தாமரை வணக்கம் என்று பேசப் போகின்றோம். தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம். தொலைபேசியிலே தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா இடத்திலும் தாமரை செல்லட்டும். தாமரை என்கின்ற வார்த்தை சட்டி தொட்டி எல்லாம் செல்லட்டும். ஏப்ரல் 19 கோயம்புத்தூரில் தாமரை மலரட்டும். எல்லா இடத்திலும் தாமரை இருக்கட்டும். அதற்கு நீங்கள் அடுத்த 7 நாட்கள் தாமரை வணக்கம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மறுபடியும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு இந்த பகுதியினுடைய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அருமை தலைவர் அருமை நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள்.
நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அண்ணன் அவர்கள் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். பேச்சு குறைந்த, செயல் அதிகம். மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நமக்காக காத்திருக்கின்றார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு 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 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வெற்றிக்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். மிக்க நன்றி. அதே போல நம்முடைய பாலா உத்தமராஜ் அவர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மிக முக்கியமாக நம்முடைய அருமை சகோதரர் நர லோகேஷ் அவர்கள் நமக்காக வந்திருக்கின்றார்கள். புதிய அரசியல் புரட்சி ஆந்திரா முழுவதுமே நடந்தவர். ஆந்திராவில் எப்படி நம்முடைய தமிழகத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடத்தினோமோ, ஆந்திராவில் முழுமையாக ஆந்திரா முழுவதும் நடத்தலாம். இடையில அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொய் வழக்கிலே அநியாயமாக கைது செய்யப்பட்ட பொழுது சீற்றத்திலே வந்தாங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் கொதிப்பிலிருந்து ஒரு பக்கத்திலே ஆந்திராவில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி. நிச்சயமாக ஆந்திராவுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். ஆந்திராவில் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பார்க்கத்தான் போகிறது. உலகத்தினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூர் மாற இருக்கிறது. ஆனால் வந்திருக்கிற எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்து மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள், இந்து முன்னணியுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள், கூட்டணி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள், ஐஜேபி கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி பத்திரிகைகள் இருக்கிறார்கள். மறுபடியும் நமக்காக ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து மிக அற்புதமாக பேசுகின்ற உற்சாகப்படுத்திய அருமை சகோதரர் நர லோகேஷ் பாலவர்கள் நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மறந்து விடாதவர்கள் நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, மாற்றத்தின் சின்னம் தாமரை, மோடியா 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற சின்னம் தாமரை, கடைசியாக உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்குச்சீட்டிலே முதல் பட்டியலே தாமரை இருக்கிறது. சட்டம் அம்சன ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே கொடுக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்ம வழி முடித்துக் கொண்டு நன்றி. வணக்கம். பாரத் மாதா கி புகழ். நமக்கு தெரியுமா, 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் இருக்காரு. மறுபடியும் 5 ஆண்டு காலம் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் கோயம்புத்தூருடைய பொருளாக யார் இருக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனை எல்லாம் யார் மேல் எடுத்து சொல்வார்கள், அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு யார் கொடுப்பார். இது நோக்கம். ஒரு நாணயத்தினுடைய 2 பகுதியை போல 2க்கும் கேள்வியாக இருக்கிறது. அதே சகோதரர் நமக்கு தெரியும், 10 ஆண்டு காலம் மோடியுடைய ஆட்சியை நாம் மதிப்பீடுகிறால் நம் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய ஆட்சி மக்களை மையப்படுத்தி உண்மையான மக்களாட்சியாக மோடி அவர்கள் ஆட்சி நடத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு பத்மா விருதை எடுத்துக்கணும். முதல்ல பத்மா விருதுல எப்படி நம்ம கொடுக்கணும், சொல்லிக்கொள்ளியா இருக்கணும், பெரியாரா இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்முடைய அரசு பட்டிபட்டு எல்லாம் வந்து பட்டிபட்டியில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பத்மா விருது கொடுப்பது மூலமாக இன்று பத்மா விருதுக்கு கௌரவம் யார் தெரிவித்தார்களோ அவர்கள் மூலமாக இதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். 11ஆவது இடத்துல இருந்த பொருளாதாரத்தை 5வது இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். இன்னும் 3 ஆண்டுகள் 3வது இடத்தை நோக்கி வரப்போவதில்லை. நம்முடைய கனவு 2047 உலகத்தினுடைய முதல் நாடாக இருக்கிறது. இது 450 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து இருந்தோம். இதை ஒரு மனிதனால் நடத்தி காட்ட முடியும், ஒரு தலைவனால் நடத்தி காட்ட முடியும் என்றால் கண்ணுக்கு தூரம் வரை ஒரே தலைவர் நரேந்திர மோடி மட்டும்தான் நம் கண் முன்னால் ஐயா இருக்கிறாங்க. எனக்கு பேசுறாங்க திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பொன்னாசாமி சொல்றாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் போல வாங்கிட்டு டிவியில விளம்பரம் அவர்கள் பார்த்துட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுதான் நாங்கள் நினைத்து கொள்ளணும். இவர்கள் நம்முடைய மக்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும். மோசமான ஆட்சி 33 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காப்பாற்றுகிறார். இந்தியாவை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் இருக்கின்றார்கள், இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இன்னும் 5 ஆண்டுகள் இருக்க போறாங்க, 400 MP தாண்டி இருக்க போறாங்க. ஆனா நான் உங்களுக்கும் மிகக்கூடிய வேண்டுகோள், இதே தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கிறார். அரசியலிலே நிச்சயம் ஒரு மாற்றம் நடந்தே ஆக வேண்டும் என்பதனை தீர்மானமாக உங்கள் முன்னால் விட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைதான் போச்சு. மோசமான அரசியலை பார்த்து நாம் மறந்துவிட்டோம். நம்முடைய குழந்தைகளுக்குள்ள அரசியல் சூழலை வாழணும். தமிழ்நாட்டில் போய் மணியகர் ஆபீஸுக்கு போக பணம் முதலமைச்சரிலிருந்து மணியகர் வரை எங்கேயும் வெள்ளம், ஊழல் ஊழல் ஊழல். வேற ஊழல் பதத்தில் 3 விதமான ஊழல் ஈடுபட்டு 3 விதமான ஊழல் வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டுறவங்களுக்கு எவ்வளவு ஒரு
பணம் கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுமா பணம் கொடுக்கணும். இறந்த பிறகு டெத் சர்டிபிகேட் வேணுமா அதுக்கும் பணம் கொடுக்கணும். இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு சாக்கடை. இந்த சாக்கடையிலிருந்து ஒதுங்கி இருப்பது எல்லோருக்கும் நல்லது. அந்த சாக்கடைகளை மூலம் நம்ம சட்டமன்றம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நானும் ஒரு வருகையாக அதே சாக்கடைக்குள்ள காலை விட்டு இந்த சாக்கடையை சுத்தப்படுத்த முடியும் என்ற மூலம் கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலை சுத்தப்படுத்த முடியும். ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க முடியும். 20 ஆண்டு காலமாக நம்ம ஆண்ட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் குறித்து தமிழகத்தில் மாற்றி காட்ட முடியும் என்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் 2024 நிறைவேற்றுள்ள நீங்கள் தாமரையை வெற்றி பெற செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு. மோடி அவர்கள் கேட்கின்ற 4 எம்பிக்கள் ஒரு வெற்றியாக உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை இருக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதார பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் வெற்றி பெறுவதன் மூலமாக தமிழகத்தில் நம்முடைய அரசியல் வேறு விதமான அரசியல். ஓட்டுக்கு பணம் கிடையாது. நம்முடைய அரசியலை பொறுத்தவரை நேர்மையான நெஞ்சமிக்க அரசியல். நம்முடைய அரசியலை பொறுத்தவரை மக்களை மையப்படுத்துகின்ற அரசியல். நம்முடைய அரசியலை பொறுத்தவரை மக்களை மக்களாக மதிக்கின்ற அரசியல். நம்முடைய அரசியலை பொறுத்தவரை மக்கள் ஆட்சியாளராக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல். அதாவது ஒரே குடும்பத்திலிருந்து ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்பதை தவிர்த்து உடைத்து சாதாரண மக்கள் ஆட்சியாளராக வந்து உண்மையான மக்களாட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரி. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு சரித்திரம் வாய்ந்த தேர்தல் கோயம்புத்தூர்ல மோடி அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய 400 எம்பிக்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் வரக்கூடிய அரசியல் சுழற்சியாக இருக்கட்டும், அதற்கு தாமரை இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. தாமரை சின்னத்தோடு நிற்பீங்க. யூனியன் மிஷன்ல முதல் கட்ட தாமரை இருக்கிறது. அந்த தாமரை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காலதாமதமாக வந்திருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு வேள்வியோடு எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பாரதியார் எல்லா விதமான மக்கள் இளைஞர் முதல் தலைமுறை வாக்காளருக்கீங்களா கஷ்டம் ஓட்டு போட போறேன். சகோதரர்கள் இருக்கிறாங்க கஷ்டத்தை ஓட்டு போட போறேன். ஐயா கஷ்டம் ஓட்டு போற மாதிரி தெரியல. ஐயா ஃபர்ஸ்ட் டைம் நல்ல கட்சி ஓட்டு போட போறேன் இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி ஓட்டு போட போறேன். அது முதல் தலைமுறை வாக்காளர் தான். அதே போல முதன்முறையாக ஓட்டு போட போறேன் தம்பியில் நிற்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் 15 வயசு ஆயிரத்தி அந்த சகோதரர் நாம் அவர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் பண்ணலாம். நம்முடைய வாக்கு என்பது ஒரு வலிமையான ஒரு விஷயம். 5 ஆண்டுகள் ஒரு முறை நம்ம நாட்டில் நமக்கு மரியாதை இருக்குன்னா அந்த ஓட்டு மட்டும்தான். 5 ஆண்டு ஓட்டு இல்லைன்னா யாரும் நம்ம மதிக்க மாட்டோம். ஒரு அலுவலகத்துக்கு போனால் ஏறி இறக்கக்கூடிய அரசர்கள் இருக்கிறார். யாரை தெரியுமா? யார்கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கோமா? யாராச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருப்பாங்களாமா? எம்எல்ஏ ரெக்கமெண்ட் வாங்கி வந்துருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிட்டு வந்துருவாங்க. இவரும் நீங்க தானே தெரியாது, நீங்க இல்லைன்னா ஜனநாயகமே இல்லை, உங்க காலகட்டத்தில் காலகட்டத்தில் நாங்கள் உருவம் சொல்லிட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்திய ஜனநாயகத்தில் நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு மரியாதை கிடைப்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அந்த சகோதரர்களுடைய வேண்டுகோள் அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய மரியாதையை 365 நாட்களுக்கும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மாற்று அரசியலை நீ கொண்டு வரணும். மாற்று அரசியலை கொண்டு வர 5 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு முறை மரியாதை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க கேட்கறது, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு திராவிட கட்சியில போய் என்ன எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எம்எல்ஏ எம்பி ஆயிட்டீங்க, கொஞ்சம் சாலையை போட்டு கொடுக்கணும்னா நாளைக்கு வாங்கணும், நீங்களும் பொறுமையா ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், அப்படி அடுத்த மாசம் வாங்கணும். சரி, நீங்களும் உங்களுக்கு பொறுமை இருக்கு, நீங்களும் 3 மாசம் கழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாவை ஓட்டு காசு கிடைக்க இது நடக்குதா இல்லையா? இது நடக்கும். இதை இந்த முறை நாம் கோயம்புத்தூரில் உடைத்து தகர்த்து தூக்கி எறிவோம். அதாவது ஒரு வாக்காளனை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் பார்த்துவிட்டு ஜனநாயகம் என்று சொல்கிறேன். ஒரு வாக்காளனுக்கு ஒரு ஜனப்பிரதி 365 நாட்களும் அதே மரியாதை கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? உங்களுடைய ஓட்டுக்கண்ட வலிமை இருக்கும் பொழுதும் அந்த ஓட்டுக்கண்ட நேர்மை இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அதை இந்த முறை கோயம்புத்தூர் நாம் நடத்தி காட்டுவோம். நம்முடைய வாக்குகள் பலர்களுக்கு மரியாதை இருக்கிறது என்பதை நாம் சொல்லி காட்டுவோம். எல்லாவற்றையும் தாண்டி மாற்று அரசுகளுக்கு துட்டாக நம்முடைய வாக்கு 19ஆம் தேதி ஏப்ரல் நாம் செலுத்துவோம். மிக மிக முக்கியமாக மிக மிக முக்கியமாக இதை ஒண்ணுமே நான் சொல்றேன். பல இடத்துல பாத்தீங்கன்னா கோவிட் அரசு கட்டிட்டே இருக்கேன். ஒரு 2 லட்சம் மேனேஜ்மெண்ட் கட்டிட்டே இருக்கு. ஏன் படிக்கிறது ஐயா? நிம்மதியா உங்க வீட்டுக்கு நீங்க கிளம்புறீங்க காலையில, நிம்மதியா யாராச்சும் ஒரு 2 வீலர்ல நீங்க காலையில வீட்டுல இருந்து கிளம்பி நீங்க போற இடத்துக்கு போக முடியுமான்னு எனக்கு சொல்லுங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உட்காருவீங்க, அல்லது கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உட்காரோம். எந்த குண்டு எந்த துணி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே நெருங்கி போவோம். சிக்னல்ல பாத்தீங்கன்னா அப்படியே கியூ நிற்கும்.
நம்ம கெட்ட நேரமா இருந்தா 5 முறை சிக்கல் விழுதுவரை உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிக்கல் இருக்கு, 2வது இருக்கு, 3வது இருக்கு, 4வது இருக்கு. அன்னைக்கு மோசமா நல்லா இருக்குது. எப்பொழுதுமே 2 வரை 4 வந்து வச்சுப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஆபீஸ் போவோம், அங்க போய் வேலை செஞ்சு திரும்ப வரும். வீட்டுக்கு வந்தா தண்ணி இருக்காது. 15 நாளைக்கு ஒரு தான் குடிக்கிற தண்ணி வரும். நாமளே நம்ம கேள்வி கேட்போம். நாம நேர்மையா இருக்கோம், நாணயமா இருக்கோம், ஒழுக்கமா இருக்கோம், குழந்தைகளை ஒழுக்கமா வளர்த்திருக்கோம். நாம சம்பாதிச்ச காசுல வாழ்க்கை வாழ்றோம். கேபிள் டிவிக்கு 300, பாலுக்கு 1000, பேப்பருக்கு 200 பட்ஜெட் போட்டு வாங்கணும். அந்த நேர்மை அரசியல்வாதிகளுக்கு தான் நான் திரும்ப ஒரு நேர்மையான சுயமரியாதை இருக்கக்கூடிய மனிதனாக நாம் வாழ்க்கை. அடுத்தவருடைய காசு கொடுக்கிறவர்கள் எப்பவுமே இருக்கிறவங்க நாம் யாரும் ஆசைப்படுறது கிடையாது. நாம் உழைத்து நாம் சம்பாதிக்கிறோம். நாம சம்பாதிக்கிற பட்ஜெட் போட்டு நாம வாழ்க்கை. அதுல குறைந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய சுகத்தை நாம குறைச்சிக்கிறோம். பணம் இல்லையா, 2 நாளைக்கு 400 சாப்பிடுறது, 1 நாள் சாப்பிடுறோம். அதுக்கும் பணம் இல்லையா, முட்டை வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கும் பணம் இல்லையா, பருப்பு சாப்பிடுறோம். ஆளுநர்களை கரெக்டா நீங்க ஓட்டு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவ்வளவு கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுது. அவ்வளவு கஷ்டம் நீங்க பண்றீங்க, அது உங்களுக்கு புரியுது. ஒரு சாதாரண இந்திய குடிமகன் காலையிலிருந்து இரவு வரை அவனுக்கு போராட்டம் தான், அவனுக்கு போராட்டம் தான், போராட்டம். அது தாய்மார் வீட்டுல குழந்தை எல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய போராட்டம். நான் 2 மாதத்துக்கு முன்பு திமுக உழைப்பு இந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைச்சிருக்கிறாங்க. ஒரு தாய்மார் கடைக்கு போவீங்க, எப்படி பால் வாங்குவீங்க? ஆரஞ்சு போவீங்க, ஒரு அரை பால் பண்ணி போடுவீங்க, ப்ளூ கலர் போடுவீங்க, ஆரஞ்சு போடுவீங்க, வாங்குவீங்க. திமுகவுடைய விஞ்ஞான ஊழல் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்றால், ஆவின் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைத்து அடைய இருக்கிறார்கள். அரசு வந்து எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது. சாதாரண மனிதன் பொய் பேச, அரசு பொய் பேசினா மனிதர்கள் அரசு பொய் பேச. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய பிரச்சனை என்னவென்றால், திமுகவுடைய அரசு பொய் சொல்லுது. இலவச தேசிய செலவு கொடுக்கலாம், அதை வாங்கி சோதனை பண்ணணும். 1 மாசத்துக்கு காட்டு நெருங்க வேண்டிய இடத்துல 78% பாலிசி. திரும்ப அது அறிக்கையை போட்டு என்ன அவ்வளவு பாடு பண்ணிட்டு இவ்வளவு 30 ரூபாய் ஏமாத்திருக்கீங்க. ஆனால் அன்பு சகோதர சகோதரர், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை சுற்றி எல்லா இடத்திலும் நோய்கள். ஏன் கோயம்புத்தூர் ஸ்வச்ச பாரத்ல தூய்மை நகரத்துல 42வது இடத்துல இருக்கும். 2022 இன்னைக்கு 182வது இடத்துல இருக்கும். அந்த குப்பைக்கு ஒரு பெரிய லாபி. அந்த குப்பையில பணம் அளிப்பதற்கு 3 பேர் சொல்லியிருக்காங்க. பெரிய தடைகள்லாம் எலெக்ஷன் முடிஞ்சோட நான் பேசுறேன். 42வது இடத்துல இருந்த கோயம்புத்தூர் 182வது இடத்துல சுற்றுச்சூழல் ஒரு ஆண்டுகளுக்கு நீ நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையில வெறும் 12% மட்டும்தான் அந்த குப்பையை நம்ம சரி பண்ணி வெளியெடுக்கிறோம். 88% குப்பையை கோயம்புத்தூர் கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த ஊரை சுத்தி எத்தனை நதிங்க, நொய்யல் குப்பை மேடு, பௌஷிகா நதி தண்ணி வந்து 15 வருஷம். ஏரி குளங்கள் எங்கேயும் தண்ணி கிடையாது. எப்படி இந்த தண்ணி தினமும் வரும்? சிறுவாணி 50 அடி இருக்க வேண்டிய அணையில இன்னைக்கு 16 அடி. இன்னைக்கு ஏப்ரல் மே மாசம் வருது. இன்னைக்கு நான் ஏப்ரல் 10ஆம் தேதி 11ஆம் தேதி வச்சுட்டு, இன்னைக்கு ஏப்ரல் முடிஞ்சு நான் சொல்வது மே மாதத்தினுடைய 3வது வாரம் உச்சபட்சமாக வெயில் வந்து 10 அடிக்கு சிறுவாணி போனா தண்ணி வந்து போகும். ஆனா உங்களை சுற்றி இவ்வளவு அநாகரிகம் நடந்து கொண்டிருக்கிறார். நீ படுத்துக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு தவறுகள் நம்மளை சுற்றி நடக்குது. நம்ம கேள்வி கேட்கிறது. அதனாலதான் நேர்மையான ஒரு அரசியல ஒரு இடத்துல நீங்க கொண்டு வரலாம். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு ஊழலை வாழ வேண்டும், போராட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. பேசிக்காங்க சுத்தமான தண்ணி. நாம கட்ட வழிபடுறதுக்கு ஒரு இந்திய குடிமகனுக்கு குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கும், காற்று நல்லா இருக்கும், பாதுகாப்பு நல்லா இருக்கும், பெண்கள் லைட்டு பத்திரமா நடக்க வேண்டிய இந்த 4 நாள் ஒரு குடிமகன் கேட்கணும். அதற்கு அப்புறம் குடிமகன் கேட்கறது நல்லா போய் கொடுத்துருந்தேன். அனைவருக்கும் சிரிப்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த 4 ஒரு குறிப்பிட்ட அதனால்தான் நான் தேர்ந்தெடுத்து சொல்லுகிறேன். 2 கட்சிகளையும் தாண்டி ராமருக்கு வாக்களிக்க வேண்டிய நேரம் ஏற்பட கட்டுப்படுத்த அன்பு சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நான் சொல்லிக்கிறேன். 2 கட்சிகளை தாண்டி ராமருக்கு நீங்கள் மனவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு புதிய அரசியலை நாம் கோயம்புத்தூர்ல பார்க்க போகக்கூடாது.
5 ஆண்டு இருந்துட்டு சீட்டே கேட்கல. நீங்க சீட்டே கொடுக்குறோம், அண்ணாமலை இருக்கிறா, நாமளே இருக்கலாம், பணம் செலவு கூட செய்யலாம், பணம் செலவு பண்ண மாட்டா. என்னங்க நாள் சகோதர சகோதரிகளை நீங்கள் கோபமாக இருக்கின்றீர்கள். இந்த ஜனநாயகத்தை சுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. காரணம், நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, பெரியவர்கள், தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். அடுத்த 7 நாள் தங்க சுரங்கத்திலே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் நேர்மைக்கு மக்கள் நிற்க வேண்டிய காலம். தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கொடுப்பான். அதை இட்டு போன டப்பா, ஊசி போன கொலுசு, அழுந்து போன அவன் என்ன கொண்டு வந்தாலும் கூட நாம் நேர்மையை மாற்றத்தை கொடுப்போம். ஒரு புதிய தமிழ்நாடு இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூருடைய மக்களுடைய குரல் பதிவுக்குள் எல்லா தாய்மார்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நான் கொடுக்கிறேன். ஜூன் 4ஆம் தேதி 2024 தேர்தல் இசைக்கிறது. அன்னையிலிருந்து 100வது நாள் முடிவு பொழுது கோயம்புத்தூர்ல நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு போதை தடுப்பு ஆணையம் மத்திய அரசுடைய சிறப்பு பிரிவுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூர்ல திறப்போம். என 300 கல்லூரிகள் 1 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தி வெளியே பாஸ் ஆகிறாங்க. சட்டமே இல்லாமல் சந்து கொண்டு எல்லாம் கட்சி வர ஆரம்பிச்சு. அதை இன்னைக்கு இரும்பு தரத்தோடு ஒரு மனிதன் நடக்க முடியும் என்றால் அது உங்கள் தம்பி அண்ணாமலை என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இரும்பு தரத்தோடு ஆகிறது, இரும்பு தரத்தோடு. ஆனால் தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுவோம். நம்மளுடைய தலைமுறை பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை. ஆனால் நீங்கள் எல்லோரும் நிற்க வேண்டும் என்கின்ற தாக்க வேண்டுகோள் மாற்றத்தை உருவாக்குவோம். நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க போதிய அரசு நானும் பாராளும் அதே எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி சொல்ல வேண்டிய நேரம். விளையாட்டாளர் குடியிருந்த 50வது வார்டில் நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருள் சகோதரர் சசிகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. குழந்தை ராமர் திருவிழாவுக்கு வந்து கல்வியாக கொடுக்கிறாங்க. சசிகுமார் ஒரு கடுமையான கலப்பராக சசிகுமார் அவர் வந்து கொடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய 50வது வட்டக்கழக செயலாளர் விக்னேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அண்ணம்மா விஸ்வநாதர் முழு உயிரிழப்பு அமைச்சு கொடுக்குறாங்க. நன்றி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தொடர் உறுப்பினர் குழு திருவள்ளூர் மாரியம்மனுடைய திருவிழா கொடுக்குறாங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 5வது வட்டக்கழக செயலாளராக இருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு மன்னிப்பு கொடுக்கிறேன். காரணம் 3 மணி நேரத்திற்கு மேலே எல்லாருக்கும் பார்த்துட்டு வச்சுக்காதீங்க. அடுத்த 7 நாட்கள் நான் அன்பான வேண்டுகோள், தொலைபேசியில ஹலோ நீங்க சொல்லலாம். நம்ம பேரனா தம்பியா சகோதரனா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். தொலைபேசி எடுத்தீங்க ஹலோன்னு சொல்லாங்க. தாமரை வணக்கம், தாமரை வணக்கம், தாமரை வணக்கம், தாமரை வணக்கம், தாமரை வணக்கம் சொல்லணும். பக்தி பக்தி எல்லாம் தாமரை பூக்க வேண்டும். முருகனுடைய தாமரை நம்முடைய மனதிலே பூக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு பூக்க வேண்டும். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் பூக்க வேண்டும். நல்ல ஒரு அரசியலை கொண்டு வர வேண்டும். ஆனால் நீங்கள் தாமரை வணக்கம் என்று தொலைபேசியில் எல்லோரும் பேச வேண்டும் என்று அன்பார்ந்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உணர்வுக்கு நன்றி கொடுக்கிறவர்களே முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலதாமதமாக இருந்தாலும் கூட பெரிய ஒரு எழுச்சியோடு உற்சாகத்தோடு நீங்கள் எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். காரணம், இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பது நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அந்த சகோதர சகோதரி, ஒரு வலிமையான பிரதமர் நமக்கு இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி கோயம்புத்தூருடைய பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பது நம்முடைய யோசனையாக இருக்கிறோம். எப்படி கோயம்புத்தூரை பழையபடி ஒரு வளர்ச்சி நகரமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு தீர்வை சொல்வதற்கு நமக்கு ஒருவர் தேவைப்படுகின்றார். இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக உங்கள் வீட்டு பிள்ளை
இடத்திலே அன்பு தம்பி அண்ணாமலை இருப்பான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய பிரச்சனைகள் நம்ம ஊரில் ஆரம்பித்திருக்குதுங்க ஐயா. குடிதண்ணீரே பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை வருது. அதை தாண்டி சாலை வசதிகள், உள்கட்டமைப்பு, சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லா இடத்திலும் கூட பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. மறுபடியும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதற்கு அற்புதமான வாய்ப்பு மோடி அவர்கள் ஆட்சி மேலே இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்தி கோயம்புத்தூருக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக் கொண்டு வந்து முழுமையாக இந்த நகரை சீரமைத்து உலகத்தினுடைய முக்கியமான நகரமாக, தமிழகத்தினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூரை நாம் மாற்ற வேண்டும். அதான் நமக்கு இருக்கக்கூடிய இலக்கு. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நகரம் நன்றாக வாழணும் இல்லையா. நல்ல தண்ணி இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்ல ரோடு இருக்கணும், நல்ல உள்கட்டமைப்பு இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூரை மாற்றுவது என்னுடைய இலக்கு. உங்களோடு சேர்ந்து நிச்சயமாக அதை செய்து காட்ட முடியும் என்று நான் நம்புகின்றேன். வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். இவிஎம் மிஷன்ல முதல் பட்டன்ல இருக்கக்கூடிய சின்னமே தாமரை தான். முதல் பட்டனை நீங்க அமைக்கணும். அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கோயம்புத்தூருக்கு, இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் உங்கள் சேவகனாக அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.